எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன், என்னை என்றும் நீர் நடத்திடுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2242வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். உங்கள் காரியமெல்லாம் ஜெபத்தோடு தேவ திட்டத்தின்படி செய்யப்பட கடவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த காலை மன்னா ஊழியங்களுக்காக ஜெபி உங்கள் தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இந்த காலை மன்னா செய்தி மூலமாக பேசி கொண்டு வருகிறார். இந்த ஊழியத்தோடு கர்த்தருடைய கரம் இருக்கிறது என்று சொல்லி எல்லாருக்கும் தெரிந்தது ஒன்று. தொடர்ந்து இந்த ஊழியத்தின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவதற்காக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆட்டோ ஓட்டுநர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு நல்ல சவாரி கிடைக்கும்படியாக ஜெபிப்போம். அவங்க குடும்பங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இங்கே கர்த்தருடைய சத்தத்தை பற்றி பார்க்கிறோம். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. கர்த்தர் தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். தண்ணீர் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது. தண்ணீரை உண்டாக்கினதே கர்த்தர் தான். அதாவது இன்றைக்கு முழு உலகத்திலும் தண்ணீர் இல்லாவிட்டால் அந்த வீடாக இருந்தாலும் சரி, அந்த தேசமாக இருந்தாலும் சரி, வறட்சி வந்துவிடும். ஆகவேதான் மழை உள்ள காலங்களில் மழை பெய்கிறது, பூமிக்கு வேண்டிய தண்ணீர் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு தண்ணீரை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு வீடு பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா அந்த வீட்டுல தண்ணீர் இருக்கா அப்படி சொல்லி கேட்போம். எனவே தண்ணீர் ஒரு அத்தியாவசியமான பொருள். ஒவ்வொரு நாளும் நமக்கு தண்ணீர் தேவை. ஆனால் கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது என்று வாசிக்கிறோம். அதாவது அவர் முழங்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிள்ல தண்ணீரை பற்றி பார்ப்போம் என்று சொன்னால் அநேக அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாம் காணப்படுகிறது. ஆனால் ஒரு ரெண்டு காரியத்தை சொல்லும்படி விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14லிருந்து 21 வசனங்களை உங்கள் வேதாகமத்தில் நீங்கள் திறந்து வாசித்து பார்த்தால் அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகார் பேர்செபா வனாந்திரத்துல அலைந்து திரிகிறான். பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டுட்டு பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி தூரத்தில் இருக்கும்போதுதான் பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். அவள் துருத்தியில் கொண்டு வந்த தண்ணீரும் செலவழிந்து விட்டது. அந்த சூழ்நிலை தான் கர்த்தர் ஆகாருடைய கண்களை திறக்கிறார். அங்கே ஒரு துறவு காணப்படுகிறது. அங்கே தண்ணீர் அவளுக்கு கிடைக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வனாந்திரத்துல தண்ணீரை கர்த்தர் கொடுக்கிறார். பிற்காலத்தில் ஆகாருடைய குமாரனை இஸ்மவேலை கர்த்தர் பெரிய ஒரு மனிதனாய், பெரிய ஒரு ஜாதியாய் கர்த்தர் மாற்றுகிறார். அதாவது தண்ணீரை கர்த்தர் அங்கே கொடுக்கிறார். வனாந்திரத்தில் கர்த்தர் முழங்குகிறார். அங்கே தண்ணீர் உண்டாகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் சில சூழ்நிலைகள்ல வனாந்திரம் போல நீங்க இருக்கலாம். ஒரு அற்புதம் நடக்க மாட்டுக்கு, ஒரு அதிசயம் நடக்க மாட்டுக்கு அப்படி சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்காக ஒரு அற்புதம் செய்வார். இன்னொரு சம்பவத்தை கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 11 வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே காண ஒரு கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்ட போது அங்கே 6 கச்சாடி இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள், கொண்டு போங்கள் என்று சொல்லுகிறார். அந்த தண்ணீர் வெளியே பயன்படுவதற்காக இருந்த தண்ணீர். ஆனால் பந்தி விசாரிப்புக்கு வர வேண்டிய தண்ணீர் அல்ல. ஆனால் ஆண்டுடைய சத்தம் அந்த தண்ணீர் மேல் தொனித்தது. அதை நிரப்புங்கள், கொண்டு போங்கள் என்று சொன்ன போது அந்த தண்ணீருக்கு வேண்டிய மனம்
அந்த தண்ணீருக்கு வேண்டிய நிறம், அந்த தண்ணீருக்கு வேண்டிய சுவை, இந்த 3 காணப்பட்டது. எப்படி தெரியுமா? அவருடைய சத்தம். அவருடைய சத்தம் அங்கே அற்புதத்தை கொண்டு வந்தது. இன்றைக்கும் தண்ணீர் மேல கர்த்தருடைய சத்தம் இருக்கும்போது உங்க மேலேயும் அவருடைய சத்தம் இருக்கிறது, அவருடைய வார்த்தை இருக்கிறது, அவருடைய திட்டம் இருக்கிறது, அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தை இருக்கிறது. ஒருவேளை அந்த காணவூர் கல்யாண வீட்டில் அந்த தண்ணீர், அது கை கழுவுவதற்கு வைத்த தண்ணீர், அந்த திருமண வீட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு பயன்பட வேண்டிய தண்ணீர் எல்லாரும் புசிப்பதற்கு பயன்பட்டது தண்ணீர். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே போல உங்களையும் அப்படி ஓரங்கட்டி சில நல்லது காரியத்தில் உங்களை இன்வைட் பண்ணாம, உங்கள்கிட்ட சொல்லாம சில காரியத்தை சிலர் பண்ணியிருக்கலாம். ஆனால் வேதத்திலே வாசிக்கிறோம், ஆகாதது என்று தள்ளின கல்லே தலைக்கு மூளை கல்லாயிற்று, அது கத்தரலாயிற்று, அது கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று. சில நேரங்கள்ல உங்களுக்கு கூட தோணலாம், எல்லாரும் நம்மளை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களே, எல்லாரும் நம்மளை வேண்டாம் சொல்றாங்களே, பைபிள்ல அப்படி ரொம்ப பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு பைபிள்ல உயர்த்தப்பட்ட எல்லா நபர்களையும் எடுத்து பாருங்க, ஒதுக்கப்பட்டவங்க தான், தள்ளப்பட்டவங்க தான், அவங்கள தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துறார். இந்த காணவூர் கல்யாண வீட்டில் வைக்கப்பட்ட தண்ணீரும் ஒதுக்கப்பட்ட தண்ணீர் தான். ஆனால் அங்க வந்த எல்லா நபருக்கும் பயன்பட்ட தண்ணீராய் மாறினது. உங்களையும் கர்த்தர் பயன்படுகிற நபரை கர்த்தர் மாற்றுவார். அவருடைய சத்தம் உங்க மேல தொனிக்கிறது. எனவே அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குவோம். கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். நீர் பேசின அற்புதமான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தினந்தோறும் எங்களோடு நீர் பேசுகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்க மேலையும் உங்க சத்தம் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் அந்த சத்தத்தை கேட்டு இப்படி சுத்தத்தை செய்கிற பிள்ளைகளா கர்த்தர் மாற்றுங்கப்பா. தகுதி இல்லாத எங்களையும் நீ தகுதிப்படுத்துகிறீர், இப்படி கிருபைக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். விசேஷவனமாய் இந்த காலை மன்னா நேர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவங்க எந்த பிரச்சனையோடு இருந்தாலும் சரி ஆண்டவரே, எந்த கஷ்டத்தோடு இருந்தாலும் சரி, எந்த தேவையோடு இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலையும் பார்க்கிறீர். இவருடைய விருப்பத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றிவிட ஜெபிக்கிறேன். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில இன்னும் அநேக அற்புதங்களை செய்வீராக. சில தடைகள் இருக்குமானால் அந்த தடைகள் இந்த நாளில் நீங்கட்டும் ஜெபிக்கிறேன். பலவீனங்கள் இருக்குமானால் அந்த பலவீனங்கள் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தி வழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மரணாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், மனிதரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.